இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஏப்ரல் மாதம் முதல் சுங்க கட்டண வசூலில் புதிய நடைமுறை பின்பற்றப்பட வாய்ப்புள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிஜிட்டல் முறையில் மட்டும் பணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஃபாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக பணம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 2 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. UPI மூலம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 1.25 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ரொக்க பரிமாற்றமே இருக்காது என்பதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டாக்கிற்கு அல்லது UPI முறைக்கு மாற வேண்டியது கட்டாயம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் 98% அதிகமான வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் முறையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் டிஜிட்டல் முறைக்கு முழுமையாக மாறுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறையும் என்றும் அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரொக்க பணம் பெறுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்த்து வாகனங்கள் தடையின்றி செல்லலாம் என்றும் சில்லறை தட்டுப்பாடு மற்றும் கட்டணம் தொடர்பான தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று குமரி, நெல்லை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் நாளை திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தலைமையில் திமுக குழு அமைத்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தலைமையில் குழு அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். இக்குழுவில் அமைச்சர் KN நேரு, எம்பிக்கள் திருச்சி சிவா, ராசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் MRK பன்னீர்செல்வம் இடம்பெற்றுள்ளனர். தொகுதி உடன்பாடு குறித்து நாளை முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக ஏற்கனவே அறிவித்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை ஏற்கனவே தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்துள்ளன. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளதால் நேற்று நாள் முழுவதும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நடைமேடைகள் மாற்றப்பட்டுள்ளதுடன் தினசரி சேவையில் 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் எழும்பூர், கிண்டி, தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதின. காலை மற்றும் மாலை நேரங்களில் அலுவலகம் செல்வோர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதிய ரயில்கள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காலேஜ் தாம்பரத்தில் இருக்கு, ட்ரெயினையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. நாங்கள் அந்த சைடு வந்தோன்னே எங்களுக்கே தெரியல. இப்போ வயசானவங்களாம் எப்படி வருவாங்க? ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் நிற்கிது, டக்குனு பின்னாடி நிற்கிது, அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் நிற்கிது. என்ன 10 நிமிஷம் ஒரு ட்ரெயின் வரும். ஒரு ட்ரெயின் 4 ட்ராக் நின்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆகும். பாதி வழியில் நிற்கிது, மாம்பழத்துக்கும் கோடப்பாக்கத்துக்கு நடுவில். இப்போ அங்கிருந்து இறங்கி 1/2 மணி நேரம் நடந்து வர்றேன். இரவு நேரங்களில் குறிப்பாக மாம்பலம் போன்ற நிலையங்களில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் இட நெருக்கடி காரணமாக முதியவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் ரயிலின் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சிக்னல் கோளாறு, தொழில்நுட்ப காரணங்களால் ரயில்கள் ஆங்காங்கே தண்டவாளங்களிலேயே நிறுத்தப்பட்ட நிகழ்வுகளும் பயணிகளுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை பன்னாட்டு தரத்திற்கு மேம்படுத்துவதால் மறுசீரமைப்பு பணிக்கு பயணிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில் சேவைகளில் ஏப்ரல் 5 வரை 45 நாட்கள் தற்காலிக மாற்றம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரில் வழக்கமாக நடைமேடை 10 மற்றும் 11 இருந்து இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் இனி விரைவு ரயில்களுக்கான 5 மற்றும் 6வது நடைமேடைகளில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக வழித்தடத்தில்
55 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற ரயில்கள் இப்பொழுது பாதுகாப்பு கருதி 5 மற்றும் 6வது நடைமேடை பகுதிகளில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படும் என்றும் இதனால் பயண நேரத்தில் சிறிய தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சிறந்த பயண அனுபவத்தையும் மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் வழங்குவதற்காகவே இந்த சிரமங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அதனால் பொதுமக்கள் தங்களின் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த மறுசீரமைப்பு பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் சைலேந்திர சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கனரக வாகனங்களின் தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை 10 மடங்கு மத்திய அரசு உயர்த்தியது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரி மற்றும் கனரக வாகனங்களுக்கு 800 ரூபாய் வரை செலுத்தப்பட்டு வந்த தகுதி சான்றிதழ் கட்டணம் 25,000 ரூபாயாக அதிகரித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கமும் அறிவித்தது. இதையடுத்து தகுதி சான்றிதழ் கட்டணத்தை 3 மாதத்திற்கு நிறுத்தி வைத்து புதன்கிழமை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் அறிவித்துள்ளார். டெல்டா பகுதியில் நெல் ஏற்றாமல் இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25/2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்காத வண்ணம் போராட்டத்தை கைவிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்ட நிலையிலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடாப்பிடியாக புதிய வரி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் வரி விதிப்புகளை அமல்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த நிலையில் அதில் 6 நீதிபதிகள் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இறுதியில் 6-3 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் நாடாளுமன்றத்தை மீறி தன்னிச்சையாக வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை எனவும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை ட்ரம்ப் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அமெரிக்க நீதிமன்றத்தின் உத்தரவால் அந்நாட்டு பங்குச் சந்தைகள் மீண்டும் எழுச்சியடைய தொடங்கின. எஃகு, அலுமினியம், தினசரி நுகர்வு உள்ளிட்ட பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளால் முற்றிலும் வெட்கப்படுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது புதிதாக 10% வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் கடும் கோபம் அடைந்துள்ள ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்த ட்ரம்ப் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என கூறினார். So we're doing that period, but we're immediately instituting the 10% provision, which we're allowed to do. And in the end, I think we'll take in more money than we've taken in before. மேலும் நீதிமன்ற உத்தரவால் ஒப்பந்தங்கள் பாதிக்காத வகையில் புதிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ட்ரம்ப் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவால் தனியார் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான வரி பாக்கியை வழங்குவது குறித்து நீதிமன்றம் மூலமே தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஏஐ மாநாட்டு அரங்கில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. உலகளவில் கவனம் பெற்றுள்ள இந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென நுழைந்ததால் பதற்றமான சூழல் உருவானது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக ஐடி விங் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என விமர்சித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் அச்சத்தில் இருப்பதாக கூறினார். उनको कोई नहीं समझा सकता, उनका तो काम ही यही है
ज़रूर वो काफ़ी डर गए होंगे कि इतना अच्छा इतना शानदार एआई समिट कैसे हुआ. இளைஞர் காங்கிரஸை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க, அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்தார். மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கூறி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக எம்பி இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறொரு வழக்கு விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை டிஜிபிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் தாங்கள் எந்த தவறும் செய்யாததால் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னே டீட்டெயில் என்கொயரி பண்ணிருக்காங்க. இதுல எந்த தவறும் நாங்க செய்யல. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். தேர்தல் நெருங்குவதால் உள்நோக்கத்துடன் அமைச்சர் கே என் நேரு மீது பொய் புகார் தொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே சமயம் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முதற்கட்ட விசாரணை இன்றி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதாக அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். போர்த் வித்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் உத்தரவிட்டிருக்காங்க. மறக்காம கேளுங்க. நோட்டுக்கான வேணுமா, எது வேணுமா கேளுங்க. தாத்தா வாங்கி கொடுக்க தயாராக ஐயா. அந்த தாத்தாட்ட சொன்னா இந்த தாத்தா வாங்கி கொடுப்பாரு. குழந்தைப்பா தாத்தாட்ட சொன்னா இந்த தாத்தா வாங்கி கொடுப்பாரு.
விருத்தாச்சலம் அருகே கோவில் வாசலில் யாசகம் பெறும் இந்த முதியவர் அரசு பள்ளி மாணவர்கள் 31 பேருக்கு சுமார் 20,000 ரூபாய் மதிப்பில் புத்தாடை வாங்கி கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் கோவில் வாசலில் ராமச்சந்திரன் என்பவர் யாசகம் பெற்று வருகிறார். அதில் கிடைத்த பணத்தை வைத்து மணவாளநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கும் 31 மாணவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் மாணவர்களின் படிப்பிற்கு என்ன தேவையோ அதை செய்து தருவதாக ராமச்சந்திரன் நம்பிக்கை கொடுத்துள்ளார். என் அப்பன் குழந்தைப்பெல்லாம் கொடுத்துருவார். எல்லாம் நன்மையாக நல்லா படிக்கிறாயே எனப்பா முருகப்பெருமானை எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நல்ல யாசகர் ராமச்சந்திரனை தலைமை ஆசிரியரும் ஊர் பொதுமக்களும் பாராட்டினர். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட மாம்பழம் சின்னத்தை முடக்க வலியுறுத்தியும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்குகளை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தந்தை சொல் பேச்சை மகன் கேட்பதில்லையா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ராமதாஸ் தரப்பினர் ஆம் என்று பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியான பாமக விவகாரத்தில் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மேலும் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது குறித்தும் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியது. அப்போது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்வதா என்று ராமதாஸ் தரப்பினரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உத்தரவிட்ட நீதிமன்றம் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் கூறினர். நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என்று எச்சரித்த நீதிபதிகள் 2 மனுக்களும் விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ராமதாஸ் கோரியபடி மாம்பழம் சின்னம் விரைவில் முடக்கப்படும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் அருள் விளக்கம் அளித்துள்ளார். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சிவில் நீதிமன்றம் அதை சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். இதிலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்குத்தான் வெற்றி. மருத்துவர் ஐயா கோரியபடி மாம்பழ சின்னம் முடக்கப்படவிருக்கிறது. அதே சமயம் மருத்துவர் ராமதாஸின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி மனு தாக்கல் செய்திருப்பதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கையெழுத்தை யார் விட்டது? இதற்கு எந்த வழக்கறிஞர் அதற்கு அட்டஸ்டேஷன் இட்டார்? இது மிகப்பெரிய ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய மோசடி செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கையெழுத்தை போலியாக பயன்படுத்தியதற்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 234 தொகுதிகளின் வேட்பாளர்களை இன்று திருச்சியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இன்று திருச்சியில் சீமான் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் சிகர அம்சமாக தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை சீமான் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார். கடந்த 2016 முதல் தனித்து போட்டியிட்டு வரும் நாம் தமிழர் கட்சி தற்போது 8% வாக்குகளுடன் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக தனித்து நின்று அதிக வாக்கு சதவீதம் கொண்ட 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்த தேர்தல் அக்கட்சிக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வழக்கம் போல 117 ஆண்கள் 117 பெண்கள் என சமமான இடஒதுக்கீடு, திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினருக்கு வாய்ப்பு என புரட்சிகரமான வேட்பாளர் பட்டியலை சீமான் வெளியிடுகிறார். குறிப்பாக சீமான் இம்முறை காரைக்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏஐ நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். டெல்லி ஏஐ மாநாட்டில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் செயற்கை தொழில்நுட்ப மாநாடு விமர்சையாக நடைபெற்றது. இந்தியா மட்டுமின்றி 16 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், முன்னணி நிறுவனங்கள், தலைமை செயல் அதிகாரிகள், பல்வேறு மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டினிடையே உலக தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா இலங்கை இடையேயான உறவில் சமீபத்திய முன்னேற்றம் குறித்து மதிப்பாய்வு செய்ததாகவும்
எரிசக்தி இணைப்பு, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கலாச்சாரம், நீல பொருளாதாரம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பி முகமது, நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூஃப், சுவிட்சர்லாந்து அதிபர் கை பர்மலின் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். அதேபோல என்விடியா, ஆரிஜின் உள்ளிட்ட 16 AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைவர்கள், தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேசினார். டெல்லி AI மாநாட்டில் ஏறத்தாழ 5 லட்சம் பார்வையாளர்கள் கலந்து கொண்டதாகவும் 2,26,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். The 12th bit is called the small a bit. But it is a bit compute. இந்த 3 destination bit மற்றும் இவைகள். டெல்லி சர்வதேச AI மாநாட்டில் அனைவரது பேசுபொருளாக மாறியுள்ள வீடியோ காட்சிதான் இது. ChatGPT, Gemini என AI உலகம் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது. ஆனாலும் AI பயன்படுத்தி ரியல் டைம் மொழிபெயர்ப்பு என்பது இன்றளவும் கடினமான ஒன்றாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சர்வம் AI தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. டெல்லி AI மாநாட்டில் IIT சென்னை இயக்குனர் காமகோடி ஆங்கிலத்தில் பாடம் எடுக்கும் வீடியோ திரையிடப்பட்டது. தொடர்ந்து அந்த வீடியோ அவரது குரலிலேயே இந்தி, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் பிறகு மீதமுள்ள 6 பிட்ஸ் கம்ப்யூட். இந்த 3 డెస్టినేషన్ బిట్ మొత్తం ఇవైతం. ఆ తర్వాత మనకు మిగిలిన 13 బిట్స్ ఉన్నాయి. అందులో 12వ బిట్ பன்மொழிகள் கொண்ட இந்தியாவில் கல்வி கற்றல், தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவற்றுக்கு இந்த AI வசதி பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் சர்வம் AI நிறுவனத்துக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. சீனாவின் வசந்த கால விழாவின் பிரம்மாண்ட வெற்றி 4 முக்கிய நகரங்களை தற்போது மெகா சுற்றுலா தலங்களாக மாற்றியுள்ளது. வடகிழக்கில் ஹார்பின், கிழக்கில் இவு மற்றும் ஹெஃபை, தென்மேற்கில் இபின் ஆகிய நகரங்களில் விழாவை கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பூங்காக்களை காண பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக ஹார்பின் நகரின் பனி உலகம் மற்றும் இவு நகரில் அமைக்கப்பட்டுள்ள மிதக்கும் பாலம் ஆகியவை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இவோ நகருக்கு வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை 1,10,000 உயர்ந்துள்ளது. மக்களின் ஆர்வத்தால் நகரங்களின் உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார சுற்றுலாவுக்கு பெரும் ஊக்கம் கிடைத்துள்ளது. பெருநாட்டில் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். தென் அமெரிக்க நாடான பெருவின் தெற்கு பகுதியில் உள்ள அரேகுய்பாவில் இடைவிடாது கனமழை கொட்டியது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிமு என்ற பாலம் துண்டிக்கப்பட்டு குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மூதாட்டி உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று பெருவின் வடக்கு கடலோர பகுதியில் உள்ள பியூராவில் ஒரே நாளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டியது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் தேடப்பட்டு வந்த திருடனை காவலர்கள் சீன சிங்க நடன கலைஞர்கள் போன்று வேடமிட்டு சென்று மடக்கி பிடித்த காட்சிகளே இவை. அந்நாட்டின் நொந்தபுரி மாகாணத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அங்குள்ள மூத்த காவல் அதிகாரியின் வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஒருவர் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து CCTV காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். திருட்டில் ஈடுபட்டது அந்த பகுதியைச் சேர்ந்த ஆதிசாக் தனோபாஸ் என்ற இளைஞர் என்பது தெரியவந்த நிலையில் அவரை காவலர்கள் தேடி வந்தனர். அந்த பகுதியில் நடந்த கோயில் திருவிழாவில் ஆதிசாக் பங்கேற்றதை அறிந்து அவரை பிடிக்க சீன சிங்க நடன கலைஞர்கள் போன்று மாறு வேடத்தில் காவலர்கள் சென்றனர். பின்னர் ஆதிசாக்கை அவர்கள் மடக்கி பிடித்தனர். திரைப்படங்களில் வருவது போன்று செயல்பட்டு திருடனை பிடித்த காவலர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் நியூசிலாந்துடன் பாகிஸ்தான் அணி மோதுகிறது.
இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் 10வது T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்று ஆட்டங்கள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் சூப்பர் 8 சுற்று இன்று முதல் தொடங்குகிறது. இலங்கையின் பலகொல்லாவில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் ஓமன் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணியை 104 ரன்களில் சுருட்டிய ஆஸ்திரேலியா பின்னர் களமிறங்கி வெறும் 9.4 ஓவர்களில் இலக்கை எட்டி சாதனை படைத்தது. ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிகளிடம் தோற்றதால் ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிய ஆஸ்திரேலியாவிற்கு இந்த வெற்றி ஒரு சிறிய ஆறுதலாக அமைந்தது. சூப்பர் 8 சுற்றுக்கான குரூப் 1 இந்தியா, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. குரூப் 2 இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் மோதுகின்றன. இன்று கொழும்புவில் நடைபெறவுள்ள சூப்பர் 8 சுற்றின் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நாளை பெலகொல்லாவில் பிற்பகல் 3 மணி அளவில் நடக்கும் போட்டியில் இலங்கை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுடன் இந்தியா பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளது. சூப்பர் 8 சுற்றில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். உதகைமலை ரயில் கட்டணம் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயில் கட்டணத்தை 5% உயர்த்தி தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே தினசரி 8 ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. விடுமுறை மற்றும் விழாக்காலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிக்கும் பொழுது கூடுதல் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவது வழக்கம். இந்த பாரம்பரிய ரயிலில் பராமரிப்பு மற்றும் தொழிலாளர் ஊதிய செலவினங்கள் 204% அதிகரித்துள்ளதால் கட்டண உயர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ள இந்த புதிய கட்டண நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான சாதாரண முதல் வகுப்பு கட்டணம் 520 ரூபாயில் இருந்து 550 ரூபாயாகவும், 2ஆம் வகுப்பு கட்டணம் 175 ரூபாயில் இருந்து 185 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பேராதரவை பெற்ற இந்த ரயிலில் முன்பதிவு மற்றும் GST கட்டணங்களில் மாற்றமில்லை என்றும், ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரு காதல் திருமணமா தான் இருக்கும் நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90%, 100% இது காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகலப்பாக பேசிய காட்சிகள் தான் இவை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் 73 இணையர்களுக்கு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது 77 பயனாளர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. சங்க அங்கீகார தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகம் வாயிலில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் செம்மண்டலத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கு முன்தேதியிட்டு பச்சை அட்டை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் TNPSC மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையினிடையே உயிரிழந்த விசாரணை கைதி புனிதனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாம்பரம் சங்கர் நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த புனிதன் என்ற விசாரணை கைதி பழைய வழக்கு ஒன்றில் ஆஜராகாத காரணத்தால் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட போதே புனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவரது தாயார் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். சிறையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். புனிதனின் உடல் முழுதும் காயங்கள் இருந்ததாக கூறிய குடும்பத்தினர் காவல்துறையினர் சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாஜிஸ்திரேட் தீபா முன்னிலையில் புனிதனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்து உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் திரண்டதால் ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ஆளுநருக்கும் தனக்கும் தனிப்பட்ட முறையில் எவ்வித கருத்து வேறுபாடும் கிடையாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
5 ஆண்டுகளில் பெற்ற அனுபவத்தால் தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்க முடியும் என்று நம்பிக்கை கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நன்றி தெரிவித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநருக்கும் தனக்கும் தனிப்பட்ட முறையில் எவ்வித கருத்து வேறுபாடும் கிடையாது என்று கூறினார். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தன்னுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அடுத்து அமைய உள்ள திமுக ஆட்சி தங்களின் சாதனைகளை தாங்களே விஞ்சும் அளவிற்கு இருக்கும் என்று கூறினார். இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். 5 ஆண்டுகளில் தனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உழைத்திருப்பதாக கூறிய மு.க.ஸ்டாலின் இன்னும் உழைக்க காத்திருப்பதாக குறிப்பிட்டார். மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் உறுதிபட உரக்க கூறிய காட்சிதான் இது. சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மகளிர் உரிமை தொகையை தொகுப்பாக 5000 ரூபாய் வழங்கியதற்கு மகளிர் அனைவரும் முதலமைச்சரை மனம் குளிர்ந்து வாழ்த்துவதாக கூறினார். இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் மெட்ரோ ரயில் ஜல்ஜீவன் திட்டங்களுக்கு நிதி தராமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் அமைச்சர்களின் பதில் உரையை அதிமுக, பாஜக, அன்புமணி தரப்பு பாமக உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அந்த கட்சிகள் பதில் உரையை புறக்கணித்தன. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக ஃபெயிலானதாக தெரிவித்தார். மேலும் என்டிஏ கூட்டணி தயாரித்த வாக்குறுதி மதிப்பெண் அட்டையையும் அவர் காட்டினார். முழு தேர்தல் அறிக்கையை நாங்கள் எடுத்து எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள், எதையெல்லாம் செய்யவில்லை என்று பார்த்தபோது ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அது மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இதனை வெற்று பதிலுரை என்றனர். தமிழ்நாட்டில் தினந்தோறும் மக்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் நாங்கள் அனைவரும் பதிலுரையை புறக்கணித்து வருகிறோம். ஒன்றுமே இல்லாத பட்ஜெட். தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து போராடிய கோரிக்கையை கூட கண்டு கேட்பதற்கு கூட இந்த அரசாங்கம் முன்வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னேற்றத்திற்கான அறிவிப்புகள் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என்றும் அவர்கள் கூறினர். சிபிஐ விசாரணை மூலமாக தாவேகாவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டதாக அந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்தாஸ்புரத்தில் தாவேகா ஆதரவாளர் முனீஸ் என்பவருடைய இல்ல திருமண விழாவில் அருண்ராஜ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது மணப்பெண் திடீர் என்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். காலை உணவு உட்கொள்ளாமல் இருந்ததால் மணப்பெண் மயக்கம் அடைந்தது தெரிய வந்தது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் பேசிய அருண்ராஜ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா தலைவர் விஜய் அறிவித்தது கட்சியின் கொள்கை முடிவுதான் என்றார். அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தமிழ் வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியின் கொள்கை முடிவு. இந்த கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தெல்லாம் சொல்லல. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தவறான முடிவு என்றும் அருண்ராஜ் கூறினார். சென்னை கிண்டி மக்கள் பவனில் நடைபெற்ற அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில தின விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் முதன்மையான மாநிலம் என்று குறிப்பிட்டார். வடமாநில பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை டெல்லி போன்ற பிற மாநிலங்களுக்கு அனுப்ப அஞ்சும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு அனுப்பினால் மிகுந்த நிம்மதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். A girl child, especially the girl student, gets admission in Tamil Nadu, the parents are very comfortable. They feel that they have nothing to worry.
They don't have the same comfort if they go to Delhi or maybe some other big cities. But when it comes to Tamil Nadu, they don't have worry. தமிழ்நாட்டு மக்களின் விருந்தோம்பல் பண்பை பாராட்டிய ஆளுநர் பிற மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டை தங்கள் சொந்த வீடாகவே உணர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மதுரையில் இன்று நடைபெறும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் முதலமைச்சர் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து வண்டியூர் கண்மாயில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடற்கரை போல் புனரமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்கா மற்றும் படகு இல்லத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். QR கோடு இருக்கிறவங்க அந்த PLA to PLC PDA இருக்கிறவங்களுக்கான அந்த அடையாள கார்டு டேக் கொடுத்துட்றோம். அதை காமிச்சு அதை ஓகே பண்ணாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மேலும் எல்காட் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் 3800க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மாலையில் உத்தங்குடி கலைஞர் திடலில் தென்மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்களின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவின் சுமார் 2 லட்சம் முகவர்கள் பங்கேற்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் அசைவ உணவுகள் மற்றும் பிரியாணி வழங்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குஜராத்தில் காதல் திருமணங்களால் நடக்கும் மோசடிகளை தடுக்க திருமண பதிவிற்கு இனி பெற்றோரின் ஒப்புதல் கட்டாயம் என சட்டம் இயற்ற உள்ளதாக அம்மாநில பாஜக அரசு அறிவித்துள்ளது. குஜராத் சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பேசிய பாஜகவைச் சேர்ந்த துணை முதலமைச்சர் ஹர்ஷ் சங்கவி திருமண பதிவு முறையை கடுமையாக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர இருப்பதாக கூறினார். குஜராத்தில் அப்பாவி பெண்களை ஏமாற்றி சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது கரையான்கள் போன்று பரவி வருவதாக ஹர்ஷ் சங்கவி குறிப்பிட்டார். மேலும் காதல் திருமணம் செய்து மதமாற்றம் நடப்பது கலாச்சார ஊடுருவலாக மாறியுள்ளது என்று கூறிய அம்மாநில துணை முதலமைச்சர் இதனை தடுக்கும் பொருட்டு திருமண பதிவு முறையில் மாற்றம் கொண்டு வர இருப்பதாக கூறினார். அதன்படி திருமண பதிவிற்கு பெற்றோரின் சம்மதம் கட்டாயமாக்கப்படும் என்றும் திருமண பதிவிற்கு விண்ணப்பித்தால் வாட்ஸ்அப் மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பொதுவெளியில் அறிவித்து 30 நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்கவும் அவகாசம் வழங்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் கூறினார். இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது. நட்பு நாடுகளுக்கிடையே விநியோகச் சங்கிலியை உறுதி செய்யும் அமெரிக்காவின் பாக்சிலிக்கா கூட்டணியில் இந்தியா இணைந்துள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்த கூட்டணியை அமெரிக்கா தொடங்கியது. அப்போது 8 நாடுகள் இதில் சேர்க்கப்பட்டன. தங்களின் நம்பகமான நட்பு நாடுகளுடனான கூட்டணி என இதனை அமெரிக்கா கூறியது. இதில் இந்தியா சேர்க்கப்படாதது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்நிலையில் இதில் இந்தியா தற்போது அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டணி தொடங்கப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் சிப் தயாரிப்புக்கான பொருட்கள் முதல் AI உட்கட்டமைப்பு வரை தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். Today the entire world is looking at India as a trusted country. Our Prime Minister Shri Narendra Modi ji has positioned India as a trusted value chain, a trusted country which believes in freedom, which believes in democracy. குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியும் தமிழ் உள்ளிட்ட பிற பிராந்திய மொழிகளும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 சகோதரிகள் போன்று என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலத்தில் அகர்தலாவில் நடைபெற்ற மண்டல அலுவல் மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். அப்போது இந்தி மொழி ஊக்குவிக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்த அனைத்து மாநில மொழிகளும் வலுவடையும் என்றார். हिंदी और स्थानीय भाषाओं के बीच में कभी झगड़ा हो ही नहीं सकता, क्योंकि वो तो एक ही माँ की 2 बहनें हैं जो एक साथ पनपी बढ़ी और आगे बढ़ी. ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தை விட தாய்மொழியில் பேசுவதும் சிந்திப்பதும் தான் தேசத்தை வலுப்படுத்தும் என்று அமித்ஷா கூறினார். बढ़ावा मिलता है तो अपने आप ये सारी भाषाएं मजबूत होती है, सारी भाषाओं को ताकत. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு தனது சொந்த மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் அவற்றை பின்பற்றுவதிலும் முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார். டிவி சத்தத்தை குறைக்க சொல்லிய கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர சம்பவம் ஆந்திராவில் நிகழ்ந்துள்ளது. விஜயவாடா அருகே மங்களகிரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஷேக் அகமது, கிராந்தி தம்பதி வசித்து வந்தனர்.
இவர்கள் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வரும் ஷேக் அகமது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டில் அவரது மனைவி கிராந்தி மிகுந்த சத்தத்துடன் டிவியை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு தலைவலியாக இருப்பதாகவும் டிவி சத்தத்தை குறைக்குமாறும் ஷேக் அகமது மனைவியிடம் கூறியுள்ளார். இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது தனது மனைவியை ஷேக் அகமது அறைந்துள்ளார். இதையடுத்து அசந்த நேரம் பார்த்து தனது கணவனை மனைவி கிராந்தி காய்கறி வெட்டும் கத்தியால் குத்தியதாக தெரிகிறது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் சென்று அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே ஷேக் அகமது உயிரிழந்தார். கிராந்தியை கைது செய்த காவல்துறையினர் ஆத்திரத்தில் நடந்த கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் ஆட்சேபனைகள் குறித்து விசாரிக்கவும் பணிகளை மேற்பார்வையிடவும் மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எஸ்ஐஆர் தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது எஸ்ஐஆர் பணிக்கு தகுதியான அதிகாரிகளை மாநில அரசு வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மேற்கு வங்க அரசும் தேர்தல் ஆணையமும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வதாக தெரிவித்தனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே நம்பிக்கையற்ற சூழலே இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆட்சேபனை மற்றும் கோரிக்கை மனுக்களை சரிபார்க்கும் பணி பாதியில் நிற்பதாக குறிப்பிட்ட நீதிமன்றம் இந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்க நீதித்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றது. அதன்படி தற்போது பணியில் உள்ள மாவட்ட நீதிபதிகள் மற்றும் முன்னாள் நீதிபதிகளை இந்த பணியில் ஈடுபடுத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட ரீதியாக நீதிபதிகள் இந்த பணிகளை மேற்பார்வையிட்டு விரைந்து முடிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிமன்றம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடியவில்லை என்றால் அதனால் பெரும் பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. மேலும் 28ஆம் தேதிக்குள் சரிபார்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது. அல்பேனியா நாட்டின் தலைநகர் டிரானாவில் அரசுக்கு எதிராக போராடிய எதிர்க்கட்சியினர் பிரதமர் எடி ராமாவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெட்ரோல் குண்டுகள் மற்றும் வானவேடிக்கை பொருட்களை வீசி தாக்குதல் நடத்தினர். துணை பிரதமர் பெலிண்டா பலூக்கு மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக கோரி இந்த வன்முறை போராட்டம் வெடித்தது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்ததால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. எதிர்க்கட்சித் தலைவர் சாலி பெரிஷா பிரதமர் எடி ராமாவின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிலி நாட்டில் எரிவாயு நிரப்பிச் சென்ற லாரி கண்ணுமைக்கும் நேரத்தில் வெடித்த காட்சி காண்போரின் நெஞ்சை கதிகலங்க வைத்துள்ளது. தலைநகரான சாண்டியாகோவில் உள்ள ரென்கா பகுதியில் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தடுப்பில் மோதி கவிழ்ந்து வெடித்தது. காஸ்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த லாரியில் ஏற்பட்ட வெடிப்பின் தாக்கம் சுமார் 200 மீட்டர் சுற்றளவுக்கு உணரப்பட்டது. விபத்தின் போது அதே சாலையில் பயணித்த வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் சிலி நாட்டு அதிபர் கேப்ரியல் போரிக் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை 6 மாதங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் 10 நாட்களில் கையெழுத்திட வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்கா கெடு விதித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளின் அருகே தனது படைகளையும் அமெரிக்கா தயார் நிலையில் வைத்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் வளைகுடாவில் ரஷ்யாவுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு ஹார்மூஸ் நீரிணை வழியாகவே கச்சா எண்ணெய் விநியோகம் நடைபெறுகிறது. இந்நிலையில் போர் பதற்றம் அதிகரிக்கும் சூழலில் அந்த வழியாக வணிகம் நடப்பது பாதிக்கப்படும். இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயில் 40% அந்த வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழல்களால் கச்சா எண்ணெய் விலை 6 மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்திய கமாடிட்டி சந்தையான MCX-இல் ஒரு பேரலின் விலை 6500 ரூபாயாக உயர்ந்து வர்த்தகமானது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,16,000 ரூபாயாக இருந்த நிலையில் 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 1,14,420 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இல்லாமல் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,70,000 ரூபாயாகவும் உள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 19,040 ரூபாய் வரை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் AI தொடர்பான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிகப்படியான முதலீடுகள் கிடைத்துள்ளன. பொதுவான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகளை விட கடந்த ஆண்டு AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகப்படியான முதலீட்டை பெற்றுள்ளன. தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டில் பொதுவான தொழில்களுக்கு 55,04,000 கோடி ரூபாய் வரை முதலீடு கிடைத்துள்ளது. அப்போது AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 8,82,000 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு கிடைத்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் AI நிறுவனங்களுக்கான முதலீடுகள் குறைந்த போதிலும் 2024ஆம் ஆண்டு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 10,37,000 கோடி ரூபாயும் மற்ற நிறுவனங்களுக்கு 19,37,000 கோடி ரூபாயும் முதலீடாக கிடைத்துள்ளது. சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் AI பயன்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு 50% முதலீடு AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ளது. அதன்படி AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 18,37,000 கோடி ரூபாயும் மற்ற நிறுவனங்களுக்கு 18,46,000 கோடி ரூபாயும் முதலீடாக கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Aditi Devo Bhava. That means guest is our God. I love that. அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலரி கிளின்டனுக்கு ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானியின் வீட்டில் அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பின் காட்சிகள்தான் இவை. அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலரி கிளின்டன் இந்தியா வந்துள்ளார். இந்திய பயணத்தினிடையே மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் வீட்டிற்கு ஹிலரி கிளின்டன் சென்றார். அங்கு அவருக்கு முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீதா அம்பானி மற்றும் ஈஷா அம்பானி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். We are so proud of both of you. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஹிலரி கிளின்டனுடன் இந்திய பாரம்பரியம் மற்றும் கலைகள் குறித்தும் தாங்கள் முன்னெடுத்து வரும் சமூக பணிகள் குறித்தும் நீதா அம்பானி மற்றும் ஈஷா அம்பானி பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.